எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எக்ஸிஸ்டிங் போல் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு மீடியாவும் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மீடியாவோட ஓவராலாக வந்து என்ன மாதிரி சீட்லாம் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு, குறிப்பாக டிவிகேக்கு என்ன மாதிரி வந்து சீட் வந்து இப்போ வந்து ப்ரிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து 3 மீடியா வந்து நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். குறிப்பாக இது வந்து பீப்புள் பல்ஸ். இந்த பீப்புள் பல்ஸ்லேருந்து அவங்க ரிப்போர்ட் படி நம்மளோட திமுக தான் வந்து ஆட்சி அமைக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 145 தொகுதியை வந்து வெல்லுன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தாவேகாவுக்கு வந்து அவங்க வந்து 18லேருந்து 24 சீட் வந்து கிடைக்கும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர்னு தான் சொல்லணும். குறிப்பாக முதல் எலெக்ஷன்லேயே வந்து இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு சக்தியாலையும் பண்ண முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம நாம் தமிழரையும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி நம்ம கமலஹாசனையும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஒரு சீட்டை கூட வந்து இன்னும் வந்து கைப்பற்றலை. தனித்து நின்று அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் தாவேகா 3வது சக்தியாக வந்து இப்போ வந்து வேறு லெவல் இம்பாக்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து சாணக்யா ரிப்போர்ட்டு. இந்த சாணக்யா ரிப்போர்ட்லேயும் வந்து திமுக தான் வெல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் வந்து 145லேருந்து 150 தொகுதிகள் வந்து திமுக வெல்லுன்றோம். நம்ம தாவேகாவுக்கு வந்து 12லேருந்து 18 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து அந்த நியர்பை தான் இருக்குது. குறிப்பாக சொன்னால் அந்த 18 தொகுதியை வந்து அவங்க வந்து அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து மேட்ரிக்ஸ். இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம திமுக அவர்கள் வந்து 150 தொகுதிக்கு மேலேயும், அதே மாதிரி தாவேகா வந்து 12லேருந்து 18க்குள்ளே வந்து ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ப்ரிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து இந்த 3 ரிப்போர்ட்லேயும் வந்து நம்ம தாவேகாவுக்கு ஒரு 20 சீட்டு கிட்ட வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா பர்சன்டேஜ் பிரகாரம் ஒரு 20% கிட்ட வந்து அவங்க வந்து நெருங்கிடுவாங்க. 15லேருந்து 20%க்குள்ளே வந்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் எலெக்ஷன்லேயே வந்து இந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் க்ரியேட் பண்ண முடியுமான்றது ஆச்சரியமாக தான் இருக்குது. குறிப்பாக நம்ம தளபதி எப்படி வந்து அந்த தொகுதியில் அவர் நின்ன தொகுதியில் வந்து ஜெயிக்க போகிறாரு, எவ்வளோ வந்து ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வேறு லெவல் எதிர்பார்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து எல்லோரும் ப்ரிடெக்ட் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கே வந்து எதிர்கட்சியாக வந்து வரப்போகிறதாகவும் அவங்க வந்து ப்ரிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸிஸ்டிங் போலில் வந்து ஏற்றமும் வரலாம், இறக்கமும் வரலாம். ஆனால் மேக்ஸிமம் 80 to 90% வந்து இவங்க வந்து சொன்னது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா போன இதில் வந்து 150 தொகுதியில் வந்து திமுக வந்து ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 150 தொகுதி கிட்ட தான் வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அதனால் மேபி இது வந்து கரெக்டாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாவேகாவோட இம்பாக்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? திமுக திருப்பி வந்து ஆட்சிக்கு பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.